கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நம்பிக்கை கொடுக்கும் 7 நிமிடங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு கூட வரவழைக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்நாள் வரை இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பயன்பெற்று வருகிறீர்கள். உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கொண்டு கொண்டாடுகிற ஒரு மாதமாக இருக்கிறபடினால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், அத்தோடு கூட தமது ஜனத்தின் கண்ணீர் யாவையும் துடைத்து நிந்த யாவையும் நீக்கி போடுவார் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம் எல்லாருடைய நிந்தையை நீக்கி விடுகிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற கண்ணீரை நீக்கி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி விடுகிறார் என்று சொல்லி நாம் கடந்த வாரங்களிலே தியானித்து வந்திருக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தெய்வமாக இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நிந்தைகள் நீக்கப்படும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்படும். மட்டுமல்ல, எல்லா விதமான கண்ணீரையும் கர்த்தர் நீக்கி விடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தோளின் மேல் இருக்கிற சுமையை நீங்களாக்கி அல்லது நீக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோல் என்பது பாரத்தை சுமக்கிற ஒரு பாகம். தோளின் மேல் பாரத்தை ஏற்றுவார்கள். நம்மால் சுமக்கக்கூடாத ஒரு பாரத்தை தான் அந்த சுமை என்று சொல்வார்கள். அது தோளிலே வைக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட சுமையை ஆண்டவர் நீக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்தின்படி உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்ராம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளெல்லாம் நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் தமது ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் இவ்வளோ அக்கறை உள்ளவராக இருந்தார் என்பதை பார்க்கிறோம். எகிப்திலே மீட்க முடியாத அந்த அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட பொழுது ஆண்டவர் மோசேயை எழுப்பி அந்த எகிப்தியர் அவர்கள் மேல் கடினமான சுமைகளை சுமத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அடிமைத்தனம், அடிகள், உபத்திரவங்கள், அவர்களுக்குரிய உணவு போன்ற காரியங்களை கொடுக்காமல், இப்படி பலவிதமான சுமைகளை அவர்கள் சுமத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சுமையினால் அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட வாழ்ந்தார்கள். ஆண்டவர் மோசேயை எழுப்பினார். மோசேயின் மூலமாய் அவர் சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவர்கள் சுமத்தின சுமைகளை அவர் நீக்கினார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்திலே பலவிதமான பாரத்தோடு கூட, பாவம் என்ற பாரம், சாபம் என்ற பாரம், பலவிதமான வியாதி, நெருக்கம் போன்ற பாரங்களில் இருக்கிறீர்களா? வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை சுமைக்கு நீங்களாக்கினதைப் போல இந்த உலக மக்களை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமேன்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சுமையை நீக்கி இளைப்பாறுதலை தருகிற தேவன் கர்த்தர் உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை தர ஆயத்தமாக உள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார். ஆகவே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சுமைக்கு நீங்களாக்குகிற தேவன் உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை, உங்கள் எல்லா அடிமைத்தனத்தையும் நீங்களாக்கி விடுவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். யார் யார் சுமைகளோடு கூட தாங்க முடியாத பாரத்தை ஆண்டவரே சுமக்க முடியாமல் கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ, அன்றைக்கு எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களுடைய சுமைகளை நீங்களாக்கினதைப் போல ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே ஒவ்வொருடைய சுமைகளையும் நீங்களாக்கி இளைப்பாறுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை எல்லா சுமைக்கும் நீங்கி உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.